அவருக்கு சினிமாவில் நடிக்கிற மாதிரியே வந்து அரசியலில் நடிக்கிறாரு. என்னமோ அவருக்கு வந்து 4 பொண்டாட்டிக்குது, அவங்களுக்கு 4 பொண்டாட்டி, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பொண்டாட்டி எடுத்துகிட்டு போனோம். அவெல்லாம் பொம்பளையா? விஜய் வந்து என் பையன், அவன் சின்ன பையன் வளரட்டுமே. சில சில்லற பசங்க வந்து இந்த என்ன பண்ணுறோன்னா தளபதி தளபதி பாட்டு பண்ணி கூத்தாடிங்கன்னா அவங்க தான் சொல்லி கிடக்குறாங்களே தவிர ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணுற குடும்பத்தில் இருக்கிறவங்க விஜய் லைக் பண்ணவே மாட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலோட தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? இப்போ வந்து நல்ல ஆட்சி நடக்குது, இந்த ஆட்சியே நீடிக்கணும், இதுதான் எங்களுடைய கணிப்பு. இந்த ஏரியாவோட கவுன்சிலர் அருமையாக பண்ணிருக்காங்க. 132வது வட்டம் மிக சிறப்பான கவுன்சிலுடைய அரும்பாடு பட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்காங்க. அது மாதிரி எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வரணும்னு சொல்லிட்டு மிக இறைவனே வேண்டுறேன். அவர் தான் வரணும், வெற்றி அவர் தான் அடைவார். நிச்சயம் அவர் இருக்கும் காலம் வரை அவர் தான் முதலமைச்சர், அதில் மாற்றவே முடியாது யாருமே. இவர் இப்போ இருக்கிறவரை நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லாத போயின்னு இருக்கு. சிலர் இன்னும் இப்போ வந்துட்டு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், அந்த என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து அந்த என்னது இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து என்னன்னே தெரியாத வந்திருக்காரு ஒருத்தர். யார் அவர்? விஜய் தான். அவருக்கு சினிமாவில் நடிக்கிற மாதிரியே வந்து அரசியலில் நடிக்கிறாரு. கூட்டம் என்ன கூடுது? என்ன அதில் அவருக்கு கூட்டம் என்னங்க கூட்டம்? அது என்ன கூட்டம்? ரவுடி கூட்டமாக இருக்குதுங்க. அதுங்க பேச்சா பேசுதுங்க, பொம்பளைங்க அவள் பேசுதுங்க. என்னமோ அவருக்கு வந்து 4 பொண்டாட்டிக்குது, அவங்களுக்கு 4 பொண்டாட்டி, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பொண்டாட்டி எடுத்துகிட்டு போனோம். அவெல்லாம் பொம்பளையா? அவங்க வீட்டில் எப்படிங்க விட்டு வச்சுருக்காங்க? ஒரு பொம்பளையாக பேசுதுங்களா எல்லாமே? என்ன ஒரு ஸ்டாலின் ஒரு மினிஸ்டர், அவர் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சரை போய் அவன் இவனு வாய்க்கு வந்தபடிலாம் பேசலாமா? ஒரு நாட்டையே ஆள்றாரு. அவருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து அவர் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை போயிட்டு அவன் அவர்னா ஆம்பளையான்னு கேட்குறாள். அவளெல்லாம் என்னாலாம் பார்த்தாலும் அவளை செருப்பை கட்டி நடிப்பேன் நான். என்ன அவன் புருஷனை உதைப்பேன் நான். ஏன்டா இப்படி அலைய விட்டு வச்சுருக்கீங்களாடா? அவன் ஒரு விஜய்னு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டுட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு அவனை உதைப்பேன் நான். அவன் புருஷனை பெத்த தகப்பனை தாயே வீட்டுக்குள்ளே சேர்க்கலை, கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்கள நடு ரோட்டில் விட்டு வச்சுருக்க. நீ எப்படி மற்றவங்களை வந்து பொதுமக்களை நீ காப்பாற்றுவ? ஃபஸ்ட்டு உன் வீட்டு இதுவை சீர் பண்ணிவிட்டு நீ அதுக்கப்புறம் மக்களை காப்பாற்றுறதுக்கு வரணும். புரியுதுங்களாங்க? முதல்ல உன் வீட்டில் என்ன பிரச்சனை அதை நீ பார்க்கணும். அதை பார்க்கல. குழந்தைங்க வந்து அங்கங்கே ஹாஸ்டலில் தங்கின்னு கிடக்குதுங்க, ஆளுக்கு ஒரு மூலையாக இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே கட்டின பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன்ற. அதெல்லாம் ஒரு ஒர்க்கே இல்லைன்ற. நீலாம் ஒரு மனுஷனா? கட்டின பொண்டாட்டியை போய் நீ ஒர்க் இல்லைன்றிய. நீ எப்படி மற்றவங்களை வந்து நீ காப்பாற்றுவ? நீ பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது? உனக்கு முதல்ல உன் வீட்டை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீ பொதுமக்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்லணும். எங்காவது உதவி செய்யறதுக்கு இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தானே இருக்குது, அதனால இன்னும் சிறப்பாக செய்வார். எம்ஜிஆர் கூட தான் கூட்டமாக இருக்குது. எங்கே ஜெயிச்சார்? ஜெயிக்கலையா? கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஜெயிச்சார். உடனே எல்லாம் ஜெயிக்கல. அவர் கட்சி ஆரம்பித்து உடனே ஜெயித்தவர் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் என்டி ராமாராவ் மட்டும்தான் 3 மாதத்தில் ஜெயித்தார். இந்தியாவில் முதல்ல அவர் தான் ஜெயிச்சது நடிகராக இருந்து. இவரெல்லாம் அவர் கலை பண்ணி செஞ்சுருப்பாரா? இறங்கி நின்று போராடி இருப்பாரா? மக்களை பார்க்க இறங்கி வந்திருப்பாரா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து வாரிசு அரசியல்னு மன்னராக இது. இந்த மன்னர் போயிட்டாருக்கு, அப்புறம் இந்த மன்னர் உட்கார போட்டேன். ஓட்டு போடல, சேப்பாக தொகுதியில் நின்னார்ல அவங்க பையன், ஓட்டு போடாமே ஜெயிச்சாங்க. ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சார். இல்லை கள்ள ஓட்டு போட்டாங்களா? இல்லை தூக்கி வந்து எம்எல்ஏன்னு சொல்லிட்டு நேராக உட்கார வச்சாங்களா? யாரும் ஒன்றும் இல்லையா? மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தானே அவர். அப்புறம் எப்படி நீங்கள் வாரிசு அரசியல் சொல்லுவீங்க? நிறையா கட்சிகள் இருந்தாலும் இப்போதைக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்தால் திமுக கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ திமுக கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும். அவங்களாலாம் மாற்ற முடியாது, எல்லா கட்சியும் இப்போ வீக்காக இருக்குது. அதனால் இந்த வருஷம் முக்கால்வாசி திமுக தான் வரும். ஏடிஎம்கே கட்சியே இல்லை, இப்போ அவ்வளோ வீக்காகி போச்சு. வேறு யார் சேர்ந்தாலும் அவங்களும் சேர்ந்து வீக் ஆகிடுவாங்க. ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னு கேளு, நான் ரோட்டில் நிற்கிறேன், எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது. ஓட்டு ஐடி ஆதார் கார்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? 5000 கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. முதியோர் பணம் எழுதினேன், முதியோர் பணமும் வரல. எதுவுமே வராது. நான் எதுக்கு அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுறது? அரசாங்க காசை நான் 1 ரூபா கூட சாப்பிடல. நடு ரோட்டில் பிளாட்பாரத்தில் விற்றுக்கிறேன். எனக்கு பிள்ளைங்களோ யாரும் கிடையாது, தாய் தப்புறம் பேரம் பேத்திங்க இருக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. ஜெக்ரா காலில் தான் இருக்கிறேன், நடு ரோட்டில் தான் நிற்கிறேன். இந்த வியாபாரம் பண்ணால் தான் எனக்கு தொழில். என்னை உட்கார வச்சு சோறு போட ஆள் கிடையாது. அரசாங்கம் என்ன பண்ணாங்க எனக்காக? சரி ஓட்டு இல்லை, ரேஷன் கார்டு இல்லையா, ஆதார் கார்டை வச்சாது ஒரு இது பண்ணலாம்ல எங்களுக்கு. எதுவுமே பண்ணாத நான் ஏன் ஓட்டு போடணும்? ஓட்டு யாருக்குமே கிடையாது. விஜய் வந்து என் பையன், அவன் சின்ன பையன் வளரட்டுமே. நம்ம ஆளுங்களே அரசாங்கத்தை சின்ன பையன் வரட்டுமே, மின்னுக்கு வரட்டுமே. வந்து அவன் தான் செய்கிறான்னு பார்க்கலாம்ல. அவர்
என்னோட ஆதரவு திமுகவுக்கு தான். ஏன் திமுகவுக்குன்னா வந்து இப்போ ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாருன்னா முதல்வர் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு இருந்த திமுக வேறு, இப்போ இருந்த திமுக வேறு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. ஆமாம், அது ஒன்று. சலுகைன்றது எல்லோரும் கொடுப்பாங்க, அது அப்புறப்பட்ட விஷயம். மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்க. அண்டை மாநிலத்தை பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வசதியிலேருந்து எந்த வசதியும் கிடையாது அவ்வளோ. இங்கே நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டு எவ்வளோ பெஸ்ட்டு. அதனால் ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வராங்க, நல்ல திட்டம் தான் கொண்டு வராங்க. இப்போ வந்து விஜய் வகைராருக்கு சொல்கிறாரு பாருங்க, அவர் வந்து சொல்கிறாரு, அவர் எதுவும் இலவசம் தரமாட்டேன்னு அவரே அறிவிச்சுட்டு அவரே வந்து இந்த இலவசம் தருவோம்னு சொல்கிறது மகா தவறு அவர் சொல்கிறது. அதனால் அவரும் அதை நடைமுறைக்கு சாத்தியம் ஆகாது. அதேமாரி சில பெண்கள் வந்து சில தவறான பேச்சு பேசுகிறாங்க. நான் வந்து அவருக்கு அக்காவும் இருப்பேன், தங்கச்சியும் இருப்பேன், ஏன் அவருக்கு இஷ்டப்பட்ட நான் மனைவியாக கூட இருப்பேன்றது அது மகா ஒரு தவறான ஒரு சொல்லு இது. அது அவங்க வீட்லேயும் கண்டிக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தாரும். அதனால் வந்து இதே வந்து அவர் விஜய் வந்து வரவேற்கிறாரா என்னன்னு தெரியல. இந்தமாரி வார்த்தையெல்லாம் இது கண்டிக்கத்தக்க வார்த்தை இது. அது ஒன்று. ரெண்டாவது எடப்பாடின்றது இதோட அவர் அவ்வளோதான், அது கடைசி அவங்களுக்கு. ஆமாம், டெபாசிட் கம்ப்ளீட்டாக டெபாசிட் போயிடும். அவர் 41 பேர் செத்தாங்களே, ஏதாவது ஒரு ஈவிஆருக்கம் இருக்காங்க முதல்ல அவருக்கு. அதே இல்லை, அப்புறம் எங்கேருந்து அவர் வந்து உடனே அப்படி டைரெக்டாக வந்து மரத்துலேருந்து குச்சி வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகிடுவாருங்களா சொல்லுங்கள். இப்போ நான் கூட ஆட்டோ ஓட்டுறேன், எல்லாம் படிப்படியாக கற்றுக்கிட்டு தான் டிரைவிங் வந்து உட்கார முடியும். எத்தனை ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரூட்டு பிடிச்சிட முடியாது நான் ஸ்டேரிங்க. அதனால் விஜய் சொல்லணும் வந்து ஒருபோது சாத்தியம் ஆகாது. சில சில்லற பசங்க வந்து என்ன பண்ணுறோன்னா தளபதி பாட்டு பண்ணி கூத்தாடிங்கன்னா அவங்க தான் சொல்லி கிடக்குறாங்களே தவிர ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணுற குடும்பத்தில் இருக்கிறவங்க விஜய் லைக் பண்ணவே மாட்டாங்க. என்னுடைய ஆதரவு என் சீமானனுக்கு. சீமான அவருடைய கொள்கை, அவருடைய கொள்கை அரசியலுடைய அந்த அவருடைய பேசுகிற அரசியல் வந்து கரெக்டான அரசியல். யாரும் வந்து எதிர்ப்புறமாக சொல்ல முடியாது. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் உணர்வாளர்கள், எல்லா தெலுங்கு, கேரளா அனைத்து உயிர்களும் அனைத்து உடைய மாநில பிறப்புகளும் அவருடைய அரசியல் கரெக்டாக பேசுகிறார். குருவி, காக்கை, சிங்கம், புலி அனைத்துக்குமே அவர் வந்து அரசியல், கொள்கையான அரசியல், கரெக்டான அரசியல் சீமான் ஒரு ஆள் தான். வேறு அரசியல் வந்து வேறு ஆள் கிடையாது. மாற்றத்தை ஏற்படுத்துவோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க, கொள்கை இல்லாமல் வரக்கூடாதுல்ல. இப்போ ஏகப்பட்ட ஏற்கனவே இருக்க அண்ணா, எம்ஜிஆர், அடுத்து வாரிசாக வந்தாங்க. அவங்க கொள்கை முறைப்படி அப்படி அண்ணா வச்சு, அப்படியே கலைஞரை வச்சு, அப்படியே வந்து எம்ஜிஆர் வச்சு வந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், மாற்றம் சொல்லும்போது அவங்கள எடுத்துடக்கூடாது. அவங்க பழையவங்க. மாற்றம் சொல்லும்போது மக்களுக்கு என்ன தேவை, இன்றைக்கு என்ன நிலைமை, இதுதான் அந்த கொள்கைக்கு பேசணும். கொள்கை இல்லாத பொழுது அந்த கட்சிக்கு வாக்களிக்க முடியாது. கூடும். இப்போ ஐயா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கூட்டம் வந்து எல்லாருக்கும் கூடும், ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, அனைத்து பேருக்குமே கூடும். இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மாநாட்டில் சீமானுக்கு வந்து 2500 பேருக்கு பார்த்தா 5000 பேர் உள்ள வந்துட்டாங்க. கூட்டம் கூடும். கூட்டம் கூடுறதா ஓட்டு விழுத அப்படிலாம் நிர்ணயிக்கக்கூடாது. மக்கள் என்ன கணிக்கிறாங்களோ, யார் அரசியல் கரெக்டாக இருக்கோ அதை கணிப்பாங்க. இலவசத்தை வேணான்னு சொல்கிறேன். நம்ம என்ன சொன்னோம், இலவசம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு தேவை கல்வி, குடிநீர், நல்ல மருத்துவம், நல்ல இளைஞருக்கு வேலை வாய்ப்பு. இதை கொடுத்தா அந்த இலவசம் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு இளைஞர்களுக்கு கொடுத்துட்டா அந்த இலவசத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க சம்பாரித்து அந்த பொருளை வாங்கிக்கிறலாம். இதுதான் என்னுடைய முரண்பாடு. நம்ம கட்சியை பற்றி நமக்கு தெரியாது, போட்டால் ஏடிஎம்கே தான் போடுவேன், இல்லாட்டி யாருனாலும் இப்போ பார்க்கணும். அது விருப்பம் விருப்பம் இருக்கும்போது அந்த டைமில் ஏடிஎம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு போட்டேன்னா இப்போ யாருக்கும் போகிறதில்ல. இப்போ அந்த அவங்களோட போயிடுச்சு. எனக்கு இப்போ எந்த கட்சியும் நான் போகிறது கிடையாது. அதுவே எடப்பாடியார் தான் வருவார். இல்லை இப்போ இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சிறு குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். இதே இவர் விவசாய வந்து உறுப்பினராக இருந்தவர். என்ன தான் எடப்பாடியார் வந்து விவசாயிகளுக்கு உழைச்சவர் அவர். அதனால் மக்களுக்கு என்ன செய்யணும் ஏன் செய்யணும் அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்.